ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் குக்கிங். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஸ்பைசியான மஷ்ரூம் கிரேவி. ஸோ இது இருக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 4 தக்காளி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் 2 ஆனியன்ஸ் நல்லா பொடிசாக கட் பண்ணிச்சுக்கோங்க. இப்போ பேனில் வந்து 2 டேபிள்ஸ் ஆஃப் ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இப்போது நம்ம மசாலாவுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் நம்ம போட்டுக்குவோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் 2 செகண்ட்ஸ் அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஆனியனை அதில் கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து நல்லா முனையை கீறிட்டு அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையை அதில் உருட்டி இதில் போட்டுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி அதில் நல்லா வதங்கணும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி போகலையே. வெங்காயம் தக்காளி கட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சமாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இது மாதிரி பண்ணுறதுனால வந்து நல்லா அந்த பிளெண்டிங் நல்லா உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சால்ட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மஷ்ரூம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூமை அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் கிரேவி தோசா, சப்பாத்தி அண்ட் ஈவன் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்பைஸியாக வந்திருக்கு. இப்போ நம்ம க்ரீன் பீஸ் அதாவது பச்சை பட்டாணி நம்ம இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இது போட்டு கலந்துக்கோங்க. ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் இதை அப்படியே விட்டுட்டு மிக்சியில் கேஷ்யூவையும் கசகசாவே நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ அரைச்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த மஷ்ரூம் கிரேவியில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு என்ரிச் ஐட்டம். அது மட்டும் இல்லை, கேஷ்யூ நல்லா குட் கொலஸ்ட்ரால் இம்ப்ரூவ் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அப்புறம் கசகசாவை வந்து பிளட் பியூரிஃபை பண்ணும். இதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 to 4 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடுங்க, நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் டன். ஸோ இப்போ நம்ம கார்னிஷிங்காக கொத்தமல்லி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்பைஸியாக மஷ்ரூம் கிரேவி வந்திருக்குன்னு. இந்த கிரேவி டெக்ஸ்டர் பாருங்கள் எவ்வளோ சில்கி ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக இருக்குது. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். Hope you will like this video. மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.